வணக்கம் நண்பர்களே. புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றி பார்ப்போம். புகைப்பிடிப்பதால் உடல் வளர்ச்சிக்கும் உடல் இயக்கத்திற்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்காமல் தடுக்கப்படுகிறது. புகைப்பதால் உடலில் நிக்கோட்டின் அளவு அதிகமாக படிவதால் சுவை உணர்வு இன்மை, வாசனை உணர்வு இன்மை ஏற்படுகிறது. ஆகையால் சாப்பிடுவதற்கு பிடிக்காமல் போவது, வாசனை உணர்வு பாதிப்பதால் உணவின் மீது நாட்டமின்மை போன்றவை ஏற்படுகிறது. ஆகையால் உடல் இயக்கத்திற்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காமல் உடலும் பாதிப்படைகிறது. நீண்ட நாள் புகைப்பிடிப்பவர்கள் தன் வாழ்நாளில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை வாழ்நாள் குறைவாகவே வாழ்கிறார்கள். புகைப்பதால் உடல் இரத்த நாளங்கள் சுருங்குவதால் மாரடைப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன. கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் மதுப்பழக்கம் உள்ளவர்கள் 90% விழுக்காடு மாரடைப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். புகைப்பதால் டிபி என்கின்ற எலும்புருக்கி காசநோய் வரவும் கேன்சர் வரவும் அதிக வாய்ப்புகள் உள்ளன. இப்பழக்கத்திலிருந்து எவ்வாறு மீண்டு வரலாம் என்றால், டென்ஷனான சூழ்நிலையிலிருந்து அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வது, இயற்கையை நேசிப்பது, மாடித்தோட்டம் வளர்ப்பது, குழந்தைகளுடன் விளையாடுவது, நமக்கு பிடித்தவர்களுடன் அதிக நேரம் மனம் விட்டு பேசுவது, உடற்பயிற்சி செய்வது, தியானம், கோவிலுக்கு செல்வது போன்றவை புகைப்பிடிப்பவர்களிலிருந்து நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது மட்டுமின்றி ஃபேக்டரியால் ஏற்படுகின்ற புகை, டயர், ஒயர், குப்பை போன்றவை எரிப்பதாலும் இந்த புகை நமக்கு கெடுதலை ஏற்படுத்துகிறது. கொசுவருத்தி புகையும் கூட நமக்கு கெடுதல்களை ஏற்படுகிறது. வாகன புகையும் நமக்கு கெடுதல்கள் ஏற்படுத்துகின்றன. புகைப்பவர்களை விட அருகில் இருப்பவர்களுக்கே அதிகம் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. புகைப்பவர்களுக்குள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், புகைப்பதை தடுப்போம், சுத்தமான சுகாதாரமான சூழல் ஏற்படுத்துவோம் என சபதம் ஏற்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.